அனைவருக்கும் வணக்கம். மகா சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் என்னால் விரதம் இருக்க முடியல. அப்படி இருப்பவர்கள் 21 நாட்கள் எப்படி விரதம் இருக்க வேண்டும், 21 நாட்கள் பார்த்தீங்கன்னா எந்த தேதியில் வருது, நம்ம எப்படி விரதம் இருக்கணும் மற்றும் தினமும் தலை குளிக்கணுமா, தினமும் பூ வைக்கணுமா, நிறைய முக்கியமான கேள்விகள்லாம் இருக்குது. அதற்கான பதிலே இந்த பதிவில் நம்ம பார்த்தலாம். என்னென்னா உங்களுக்கு பேசிக்காக டவுட் வருதோ அத்தனை டவுட்டையும் நான் இதில் கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா 48 நாள் விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு நான் கொடுத்துருந்தேன். அதில் நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் நிறையா அடுத்த பதிவில் நான் நிறையா பதில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் பேசிக்கான இது சொல்லிடுறேன். இப்போ மகா சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 22ஆம் தேதி வருது. 22லேருந்து 28 வரை நமக்கு இருக்குது. 28ஆம் தேதி திருக்கல்யாணம், 27ஆம் தேதி நமக்கு சூரசம்ஹாரம். ஸோ அக்டோபர் 22 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம 48 நாளுக்கு செப்டம்பர் 10ஆம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம். இப்போ என்னால் இல்லை 48 நாள் எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது அப்படி இருப்பவர்கள் நிறைய பேர் 21 நாட்கள் தான் கேட்டிருந்தீங்க. ஸோ 21 நாட்களுக்கு இந்த தேதியில் வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். 21 நாட்களுக்கு தேதி அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை தினத்தன்று நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. மிகவும் அற்புதமான நாளாக நமக்கு அமைந்திருக்கின்றது. ஏன்னா முருகனுக்கு மிக உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. ஸோ இந்த நாட்களில் நமக்கு அமைஞ்சிருக்கு. அக்டோபர் 7லேருந்து 27 அக்டோபர் 27 வரை நம்ம விரதம் இருக்கணும், சூரசம்ஹாரம் வரை. ஏன்னா நம்ம சூரசம்ஹாரம் தான் நமக்கு நிறைவு நாள். மறுநாள் திருக்கல்யாணம் இருந்தாலும் நமக்கு சூரசம்ஹாரம் வச்சு தான் நம்ம அந்த விரதம் நிறைவு நாள் பண்ணலாம். ஸோ இல்லை எனக்கு திருக்கல்யாணம் அன்றைக்கு வர வேணும் அப்படின்னா நீங்கள் அக்டோபர் 7க்கு பதிலாக அக்டோபர் 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நாளை கரெக்டாக நம்ம டிசைட் பண்ணி நம்ம எந்த நாட்கள் வரை இருக்கணுமோ அத்தனை நாட்கள் நம்ம கணக்கு பண்ணி நம்ம விரதம் இருந்துக்கலாம். இப்போ 21 நாட்கள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இதில் தடங்கள் வராது. பீரியட்ஸ் இந்த மாதிரிலாம் வராது. சப்போஸ் உங்களுக்கு இதில் பீரியட்ஸ் இந்த மாதிரி அமைஞ்சிருச்சு, இப்போ அக்டோபர் 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு அக்டோபர் 15 பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் விளக்கு மட்டும் போட வேண்டாம். மற்றபடி நீங்கள் சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள். இப்போ விரதம் இருக்கிறீங்க, ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்து விரதம் இருந்து அப்படி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அதே போல் கண்டினியூ பண்ணுங்கள். விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்ற வேண்டாம். மற்றபடி நீங்கள் எப்படி முருகனுக்கு இந்த எல்லா நாட்களையும் விரதம் இருந்து எப்படி வழிபாடு செய்கிறீங்களோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இல்லை எனக்கு அந்த 5 நாள் நான் பண்ண மாட்டேன், எனக்கு விளக்கேற்றி வச்சு தான் அது எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு அதற்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை நாள் பீரியட்ஸ் இருக்கோ அதற்கு 3 நாள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கும். இப்போ அக்டோபர் 7ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, ஒரு 4 நாள் 5 நாள், ஒரு சில பேருக்கு 3 நாட்கள் போகும் இல்லையா. ஸோ அக்டோபர் 3லேருந்து இல்லைன்னா 5லேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, 4லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு முன்னாடி 5 நாட்களுக்கு முன்னாடி அல்லது 3 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை நாள் நமக்கு அந்த பீரியட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற போல் நீங்கள் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம் விரதத்தை. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு திருப்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னாடி ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, 5 நாட்களுக்கு முன்னாடி. ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அதே போல் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 21 நாட்கள்ங்கிறது ரொம்ப எளிமையானதான், கடகடன்னு நமக்கு போயிடும். ஸோ இந்த 21 நாட்களுக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு 21 நாட்களும் தினமும் தலை குளிக்கணுமான அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் தலை குளிச்சுக்கலாம். தினமும் பூ வைக்கணுமா, கிடைக்கிற அன்னைக்கு மட்டும் நீங்கள் பூ வச்சுக்கலாம். ஒரு இலை வைத்து கூட நம்ம வழிபாடு செய்யலாம். தினமும் நெய்வேத்தியம் வைக்கணுமா, முடிந்தால் நெய்வேத்தியம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு கல்கண்டு வாங்கி அவள் வாங்கி அன்றாட பண்ணுங்கள். ரொம்ப எளிமையானதான். கட்டாயமாக செவ்வாய் வெள்ளி மட்டும் நம்ம பூ இருந்தால் போதும், மற்ற நாள் இருந்தால் நீங்கள் வைக்கலாம், அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் பூஜை செய்யணும், மிக மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா நிறைய பேர் கேட்ட கேள்வி, ஒரு தடவை மட்டும் பூஜை பண்ணால் போதுமா இல்லை 2 வேளையும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம வீட்டில் 2 வேளையும் விளக்கேற்றுவது மிகவும் நல்லது. ஒரு சில பேருக்கு காலை விளக்கேற்றி வைக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு சில பேர் டியூட்டி வேலைக்கு போயிட்டு மாலை நேரம் வர்றதுக்கு லேட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா அவங்கவுங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து இருக்கு இல்லையா. கட்டாயமாக ஏதேனும் ஒரு வேலையாவது உங்களால் முடிந்த அளவுக்கு பூஜை செய்யணும். அடுத்து முடிந்தால் நீங்கள் விளக்கேற்றி வைக்கலாம். அப்படி இல்லைனா தினமும் ஒரு வேலை மட்டும் நீங்கள் விளக்கேற்றி வைத்தால் போதும். இது உங்களுடைய சூழ்நிலை பொறுத்து தான். இப்போ இல்லை நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றி வைங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ணுவது ரொம்ப நல்லது. அல்லது காலை ஒரு 9 மணி அல்லது 10 மணிக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம். மாலை 5:30லேருந்து இரவு 8 மணிக்குள்ளே நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். இது நம்மளுடைய சூழ்நிலை நேரம் பொறுத்து தான் நமக்கு இருக்குது.
அடுத்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான கேள்வி வந்து கணவன் மனைவி ஒன்றாக இருக்கலாமா அப்படின்ட்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கையில் காப்பு ஒன்று கட்டிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒன்றாக இருக்கக்கூடாது. சுத்தபத்தமாக இருக்கணும். நீங்கள் காப்பு கட்டல, நான் சும்மா பூஜை மட்டும் தான் பண்ணுறேன் அப்படின்னா, அது உங்களுடைய விருப்பம் தான். இதில் வந்து எந்த கட்டாயம்லாம் கிடையாது. சரிங்களா? நம்ம காப்பு கட்டினா, அதில் வந்து நம்ம ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். தரையில் பாய் விரித்து இந்த மாதிரி தான் தூங்கணும். அசைவம் வீட்டில் சமைக்கவே கூடாது. இப்போ வந்து நிறைய பேருக்கு இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நான் அசைவம் சாப்பிடாம இருந்துக்கிடுவேன், வீட்டில் இருக்கிறவங்க இருக்கவே மாட்டாங்க, கேட்பாங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் கையில் காப்பு கட்டாமல் விரதம் இருந்தோ இல்லைன்னா சிம்பிளாக வழிபாடு பூஜை மட்டும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துருங்க. சாப்பாடு கல்யாண பிறகு நம்ம வந்து வீடெல்லாம் துடைச்சிட்டு தலை குளிச்சுட்டு நம்ம வந்து பூஜை செய்துக்கலாம். ஏன்னா நீங்கள் தானே எப்படி நான்வெஜ் சமைப்பீங்க, நீங்கள் சாப்பிடாமல் இருந்துக்கோங்க. வேறு வழி இல்லை, சமைச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் வீடெல்லாம் துடைச்சிட்டு பூஜை பண்ணிக்கலாம். அடுத்து மிக முக்கியமானது, இப்போ வந்து கணவன் மனைவி நாங்கள் தாம்பத்தியத்தில் இருக்கலாமான்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் தாராளமாக இருந்துக்கலாம். நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுடைய சூழ்நிலை பொறுத்து. ஏன்னா நம்ம வந்து காப்பு கட்டினவங்களை கட்டாயமாக சுத்தபத்தமாக இருக்கணும். காப்பு கட்டலை அப்படின்னா நீங்கள் ஒன்றா இருக்கிறீங்க அப்படின்னா தலைக்கு குளிச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள். எதுவுமே ரொம்ப போட்டு எதுவுமே யோசிக்காதீங்க. இதை மட்டும் நீங்கள் மறக்காதீங்க. நம்ம கையில் காப்பு கட்டும் வரை நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. காப்பு கட்டிட்டா நம்ம தான் முருகர் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா முருகர் வந்து உங்கள் மனசில் இருப்பார், உங்கள் மனசுக்குள்ளே இருப்பார். நம்ம கிட்ட தான் முருகர் இருக்கிறாரு. அப்படி இருக்கையில் நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதே போல் வந்து கேட்டிருந்தீங்க மாலை போடலாமான்னு. தாராளமாக மாலை போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 21 நாட்கள் மாலை போடுறீங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து வீட்டில் அசைவம் சமைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடாது. சுத்தபத்தமாக நம்ம இருக்கணும் மாலை போட்டிருக்கிறீங்க அப்படின்னா. ஏன்னா மாலை போட்டிருந்தா அவங்க எல்லோரும் உங்களை எப்படி கூப்பிடுவாங்கன்னா உங்கள் பேரை வச்சு கூட கூப்பிட மாட்டாங்க. சுவாமி முருகா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் மாலை போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அதையும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எப்பயும் போல் நம்ம தினமும் எப்படி இருக்கிறோமோ அதே போல் நம்ம இருந்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அசைவம் சாப்பிட்ணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அசைவம் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் பூஜை பண்ணலாம். ரொம்ப நல்லது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பூஜை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அசைவத்தை கொஞ்சம் ஒதுக்குறது நமக்கு ரொம்ப நல்லது. இல்லை வேறு சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் தலை குளிச்சிடணும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் அதனால் வந்து இந்த மாதிரி இந்த அசைவம் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் பெஸ்ட்டு நேரம் வந்து காலை பிரம்ம முகூர்த்த நேரம் தான். ஒரு காலை 10 மணிக்குள்ளே நீங்கள் பூஜை செய்துக்கோங்க. எதற்காக அப்படின்னா எல்லாருமே நான்வெஜ் வந்து 10 மணிக்கு மேலே தான் எடுத்து சமைக்கிற பழக்கம் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா, பெண்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் மாலை போட்டிருக்கிறோம், பீரியட்ஸ் ஆகிடுச்சு, கழட்டி வச்சிருமான்னு கேட்குறீங்க. இப்போ நமக்கு பீரியட்ஸ் வந்து எந்த டேட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பெண்கள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்கள் பொறுத்தவரை 48 நாள் மாலை போடுவாங்க, 21 நாட்கள் மாலை போடுவாங்க, 27 நாட்கள் மாலை போடுவாங்க. பெண்கள் பொறுத்தவரை நீங்கள் 48 நாள் விரதம் இருக்கலாம். இருந்துட்டு கடைசியாக ஒரு 11 நாள், 6 நாட்கள், 7 நாட்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 21 நாட்கள், பெண்களுக்கும் 21 நாட்களும் போடலாம். நம்ம அந்த பீரியட்ஸ் வந்து அந்த டேட் முடிஞ்ச பிறகு மாலை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா சர்க்கிள்ங்கிறது 28 நாளைக்கு ஒருக்க தானே வரும், 30 நாளைக்கு ஒருக்க வரும். அப்படிங்கிறப்போ நீங்கள் மாலை போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் மாலை உங்களுக்கு பீரியட்ஸ் டேட் தெரிஞ்சு மாலை போடாதீங்க. கடைசி ஒரு 3 நாட்கள் கூட நம்ம மாலை போட்டாலும் அந்த 48 நாள் நமக்கு மாலை போட்டதுக்கு சமமாகும். பெண்களுக்கு வந்து இப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம மாலையை போட்டுட்டு திரும்ப கழட்டி வைக்கலாமா, திரும்ப போடலாமா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. ஒன்ஸ் நீங்கள் மாலை போட்டிங்கன்னா கோவிலில் போய் கழட்டுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. இப்போ எனக்கு நிறைய பேர் தெரிஞ்சவங்க மாலை போட்டிருக்காருங்க இல்லையா, அவங்களாம் எப்படி விரதம் இருந்து 48 நாள் எப்படி விரதம் இருந்து எப்போ மாலை போட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு ஓரளவு தெரியும். ஏன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக 11 நாட்கள் தான் மாலை போட்டு அந்த 48 நாள் பூஜை நிறைவு செய்கிறாங்க. அதை நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். ஆண்கள் பார்த்தீங்கன்னா 48 நாளும் மாலை போட்டு விரதம் நிறைவு செஞ்சு கோயிலில் போய் கழட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அதனால் நான் சொல்கிறேன், யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். இது உங்களுடைய விருப்பம் தான், சரிங்களா? நம்ம வந்து இல்லை நீங்கள் மாலை போடக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது, மாலை போடுங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலது நம்ம சரியாக ஃபாலோ பண்ணுறது நமக்கு நல்லது. ஏன்னா நமக்கு வந்து இயற்கை உபாதைகள் இருக்குது. இந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. இயற்கை அப்படின்னாலும் நம்ம இதை கடைப்பிடிச்சு தான் ஆகணும். இப்போ 45 வயசுக்கு மேலே நமக்கு அந்த பீரியட்ஸ் நின்றும் இல்லையா, அவர்கள் வந்து 48 நாட்கள் கூட மாலை போட்டுக்கலாம். ஒன்றும் அவசரம் இல்லை.
நமக்கும் கட்டாயமாக வயசாகும். 45 வயசு சீக்கிரமாகவே ஆகிடும். ஸோ அதற்கப்புறம் நம்ம 48 நாள் போட்டுக்கலாம். அது வரையும் வந்து ஒரு 9 நாட்கள், 11 நாட்கள், 7 நாட்கள், 6 நாட்கள், 48 நாள் விரதம் இருங்க. கடைசி ஒரு 9 நாட்கள் மட்டும் மாலை போட்டு நீங்கள் நிறைவு செய்யுங்க. இப்படி செஞ்சாலும் முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும். இப்போது உங்களால் 21 நாட்களும் விரதம் இருக்க முடியல. விரதம் இருக்குன்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் பூஜை மட்டும் பண்ணால் கூட போதும். இருக்க முடியும் அப்படின்னா கூட 21 நாட்கள் நீங்கள் விரதம் இருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பூஜை மட்டும் செய்தால் போதுங்க, தவறில்லை. இல்லை அப்படின்னா நீங்கள் கடைசியாக நமக்கு வந்து சஷ்டி வந்து பார்த்திங்கன்னா 6 நாட்கள், 7 நாட்கள் அதில் கூட நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். அதுவும் முடியல அப்படின்னா சூரசம்ஹாரம் அன்று 27ஆம் தேதி விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். ஒரு நாள் கூட வழிபாடு செய்யலாம். ஸோ நம்மளுடைய உடல்நிலை பொறுத்தும் நம்மளுடைய சூழ்நிலை பொறுத்தும் விரதம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளே முடிவு செய்து கொள்ளலாம். கட்டாயமாக எல்லாராலையும் முடியும். முருகனுக்காக 48 நாளோ அல்லது 21 நாட்களோ அல்லது 9 நாட்களோ எல்லாராலையும் கட்டாயமாக முடியாது எதுவுமே இல்லை. நம்மளுடைய மனம் வந்து சரியாக இருந்தது அப்படின்னா நம்ம எவ்வளோ தடங்கள் வந்தாலும் நம்மளால் சாதிக்க முடியும். கட்டாயமாக நிறைவு செய்ய முடியும். நம்மளுடைய மனம் என்ன ஓட்டங்கள் வந்து நமக்கு விரதம் இருந்து என்ன செய்ய போகிறோம், நமக்குன்னு இது நடக்குதா அப்படி நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அந்த விரதம் வந்து நிறைவாகாது. முருகர் நமக்கு கூட இருக்கிறாரு, நம்மளால் முடியும் அப்படி நினச்சோம். அப்படி எவ்வளோ தடங்கள் வந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளால் நிச்சயமாக நிறைவு செய்ய முடியும். முருகன் அருள் வந்து விரதம் இருக்கிறவங்களோ அல்லது பூஜை பண்ணுறாங்களோ தொடர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கட்டாயமாக கிடைக்கும். நிச்சயமாக உணர முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதேனும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.